வணக்கம் இளைஞர்களே. இந்த வீடியோ உங்களைப் பற்றியதுதான். 24 வயசாயிடுச்சு, ஆனா இன்னும் சாப்பாடு, செலவு, பாக்கெட் மணி எல்லாமே அம்மாவும் அப்பாவும் கொடுக்கிறார்களா? ஒரே கேள்வி, நீங்கள் பெரியவங்கதானே இப்போ? அப்போ ஏன் இன்னும் யாரையாச்சும் நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? நம்ம வாழ்க்கை, நம்ம பணம். நம்ம கையால உழைச்சு சம்பாதிக்காமல் எப்படி வாழ முடியும்? நீங்க சொந்தமா முடிவு எடுக்கிறப்போதான் ரொம்ப பெரிய வளர்ச்சி கிடைக்கும். அது இல்லாம சின்ன பசங்க மாதிரி அம்மா 200 ரூபான்னு கேட்கிறீங்க என்றா, அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய பிரச்சனை. நீங்க நினைச்சு பாருங்க, 24 வயசு ஆகிவிட்டது. கல்லூரி முடிஞ்சு சில வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் காலையில எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அம்மா 100 ரூபா கொடுங்க என்றுதான் நாள் தொடங்குது. இது ஒரு பிரச்சனையா, இல்ல வாழ்க்கை இப்படி போகலாமா? இது சாதாரணமா, இல்ல பெரிய பிரச்சனையா? நீங்கள் வேலைக்குப் போகாததற்கு எத்தனை காரணங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் சந்தேகங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதா? உங்கள் சொந்த செலவுகளுக்கு உங்கள் பெற்றோரிடம் பணம் கேட்டால் உங்கள் மனசுக்குள் ஏதாவது குற்ற உணர்வு இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையை நாமே அமைத்துக்க முடியுமா, இல்ல பெற்றோர்களின் உதவி வாழ்க்கை முழுவதும் தேவைப்படுமா? ஒரு நண்பன் கேட்டான், ஏண்டா நீ இன்னும் அம்மா கிட்ட பணம் வாங்குறே? லைஃப் எப்படி செட் ஆகப் போகுது? நம்ம எல்லாருக்கும் இதே கேள்வி வந்து இருக்கும். வேலை பார்க்கறதுக்கு டென்ஷன், ஆனால் பாக்கெட் மணி வாங்குறதுக்கு ஒரு பிரச்சனையுமில்லை. ஏன்? இங்கே ஒரு உண்மை இருக்கு. உங்களுக்கு 24 வயது ஆகிவிட்டது, ஆனால் உங்கள் சொந்த செலவுகளுக்கு நிரந்தரமா அம்மா அப்பா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் பிரச்சனை. இது எப்படி ஒரு சுழற்சி தெரியுமா? நீங்கள் படிக்கும்போது படிக்கணும், வேலை கிடைச்சா பார்த்துக்கலாம். நீங்கள் படிப்பு முடிக்கும்போது ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும். வேலை தேடும்போது நம்ப பிரியா ஜாதகம் பொருத்தமா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ குடும்ப பிரச்சனை. அதனால ஒரு நல்ல வாய்ப்பு வந்தா செட்டில் ஆகலாம். இதெல்லாம் முடிவே இல்லாத சக்கரம். நம்ம வாழ்க்கையை நாமே உருவாக்கணும். நீங்கள் 1.5 வருடம் 2 வருடம் இப்படியே போனாலும் உங்கள் வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்றுவிடும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுங்க, 500 ரூபாய் கொடுங்க என்று கூறுவது ஒரு அழகான குழந்தை பருவ நினைவாக மாறும். ஆனா நீங்கள் வளர்ந்து விட்டீங்க, உங்கள் சம்பாதிப்பு உங்கள் கையில் இருக்கணும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் முயற்சி செய்யணும். தோல்வி வந்தாலும் மறுபடியும் எழுந்து காட்டணும். கடன் வாங்காதீங்க, உங்கள் காலில் நிக்க பழகுங்க. அம்மா அப்பாவுக்கு நாம ஒரு கடல்ல இருக்கோம், அதை திருப்பிக் கொடுக்கணும். வாழ்க்கையை மாற்ற 3 முக்கியமான ஸ்டெப்ஸ். 1. உங்கள் வேலைக்கான வாய்ப்பை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கவும். எந்த தொழில் பிடிக்குதோ அதில் இறங்கவும். 2. உங்கள் உட்கருத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். அம்மா தருவாங்க, அப்பா மேனேஜ் பண்ணுவாங்க என்ற மனப்போக்கை விட்டுவிடுங்கள். 3. நீங்கள் முதன்முறையாக பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சிக்கவும். முதல் சம்பளத்திலேயே அம்மா அப்பாவுக்கு ஒரு சிறிய பரிசு கொடுக்க முயற்சிக்கவும். வாழ்க்கை பெற்றோரிடம் பாக்கெட் மணி வாங்குவதற்காக மட்டுமல்ல. ஒரு நாள் அவர்கள் உங்களிடம் உதவி தேடுவார்கள். அந்த நாள் வந்தவுடன் நீங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் நாளைக்கு 30 வயது ஆகும்போது அம்மா பாக்கெட் மணி தர வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கே தெரியாம ஒரு சார்ந்து வாழும் நிலை உருவாகுது. எமர்ஜென்சி நான் அம்மா அப்பாவை கூப்பிடுவோம். இப்படி பாக்குறதாலதான் ரிஸ்க் எடுக்க மறுக்குறீங்க. ரியல் லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒதுக்கி விடுறீங்க. நீங்க சொந்த முடிவு எடுக்கிறப்போதான் ரொம்ப பெரிய வளர்ச்சி இருக்கும். அது இல்லாம சின்ன பசங்க மாதிரி அம்மா 200 ரூபான்னு கேட்கிறீங்க என்றா அது சரி இல்ல. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன், இந்த உணர்ச்சிதான் நம்மை வளர்க்குது. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் போதாது. பட்ஜெட் பிளான் பண்ண கத்துக்கணும். சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்,
எமர்ஜென்சி பண்ட் இந்த மூன்றும் வாழ்க்கையில் மிகப்பெரிய தூண்கள். இத புரிஞ்சுக்கணும். சம்பளமோ பாக்கெட் மணியோ வந்த உடனே ஒரு 20% ரொம்ப ரொம்ப சுத்தமாக சேமிப்பு பண்ணணும். பணத்தை பக்குவமாக பார்க்கணும். அம்மா எப்ப வருவாங்கன்னு கவனிக்காம நாம என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். நீங்க இப்போ முதல் சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த சந்தோஷத்துடன் சிறந்த பட்ஜெட்டையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இனி எந்த செலவுக்கும் அம்மாவை கேட்க வேண்டாம். உங்க பணத்துல நீங்க ராஜா ஆகணும். நாளைய தலைவன். இன்று உங்களை உருவாக்குவது நீங்கள்தான். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வேறு ஒரு தலைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.